ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 முட்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, சோம்பு, பட்டை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, பெப்பர், தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது குட்டி ஸ்பூனுங்க, அதனால் நான் 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை அதில் போட்டுக்கலாம். ஒரு கிராம்பும் சேர்த்துருக்கேன் அதில். இந்த பட்டை கிராம்பு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை வர்ற வரைக்கும் வருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்லா பழுத்த 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி வெந்துடும். அந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஒதுக்கிட்டு அந்த பேனில் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையை இந்த இடத்துல நம்ம நல்லா பொத்து ஊற்றிக்கலாம். இந்த முட்டை அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ இந்த முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த முட்டையை கிண்டும் பொழுது நம்ம அதை குட்டி குட்டி பீஸாக உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட ரைஸ் எல்லாத்துக்குமே அந்த முட்டை எல்லா இடத்துலையும் கடிப்படுற மாதிரி வரும். இப்போ இந்த முட்டை நல்லா கிண்டினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கிண்டிடலாம். நான் ஒரு 3/4 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் அந்த 3/4 கிளாஸ் ரைஸுக்கு இந்த மாதிரி கலவை போதும் நமக்கு. இப்போ அந்த ரைஸை தூக்கி நம்ம இதில் கொட்டிக்கலாம். அடுப்பு ஆனில் தான் இருக்குது, அப்போ தான் நம்ம இதை கிண்டுறோம். இப்போ நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு பெப்பர் தூள் அதில் சேர்த்துக்கலாம். அந்த பெப்பர் கடைசியாக சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்லா இருக்குங்க. மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.